ஹாய், வணக்கம். இது என்னென்னா கொண்டக்கல்லை. அது நம்ம ஒரு பிரியாணி பண்ணுறது, ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? ரொம்ப ஈஸி. அதுக்கு தேவையானது பூண்டு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, அப்புறம் மிளகு, காரம், அவ்வளோதான். ஆஸ் யூஷுவல் நம்ம போடுறது கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் சீரகம் கொஞ்சம். ஓகேவா? இதெல்லாம் போட்டுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். கொண்டக்கல்லை பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 2 நாளைக்கு முன்னாடி அதை நல்லா அலசிட்டு ஒரு துணியில் கட்டி அது முளை கட்டியது. அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அதனால் அது மாதிரி செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் திரும்பவும் வதக்கி கொண்டே இருக்கவும். அப்புறம் பூண்டு போடுங்க. அதெல்லாம் போட்டு வதக்குங்க. ஓகே, நல்லா வதக்கிட்டே இருக்கணும். சரியா? அது அந்த ப்ரௌனிஷாக வரும். அதே மாதிரி அந்த பச்சை மிளகா இருக்குல்ல, அது ஒரு மாதிரி பூத்த மாதிரி இருக்கும். அப்போ வாசனை சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கொண்டக்கல்லையே நம்ம போட்டுட்டு நல்லா வதக்கணும். அதையும் நல்லா வதக்கணும். ஓகேவா? நல்லா வதக்குங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரையும் வதக்கவும். நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இன்னமும் வதக்கவும். ஏன்னா எனக்கு ரொம்ப டைம் இருக்குது, அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா, நம்ம அலசி வச்சிருக்கிற ரைஸ் போட்டுக்கணும். மிளகு போட்டுக்கோங்க. மிளகு போட்டுட்டு இந்த டிஷ்ஷு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸி தான், அதே மாதிரி ஹெல்த்தியும் கூட. இது பார்த்திங்கன்னா வெயிட் லாஸுக்கு, அதுக்கப்புறம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கவங்க, சுகர் பேஷண்ட்ஸு எல்லாருமே இதை சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். இது நைட்டு ஒரு டின்னராக கூட நீங்கள் செஞ்சிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும் இது. ஓகேவா? நல்லா வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு சால்ட்டு போட்டுக்கணும். சால்ட்டு போட்டுட்டு என்ன பண்ணணுன்னா, இன்னும் வதக்கினே தான் இருக்கிறேன் நான் வீடியோவில். என்ன பண்ணுறது, டைம் நிறைய இருக்குது. கரெக்டாக? எப்படியும் யாரும் இந்த வீடியோ பார்க்க போகிறதில்ல, வியூ கொடுக்க மாட்டான் அந்த யூடியூப்காரன். உப்பு போட்டுக்கணும். எப்படியும் வியூ கொடுக்க மாட்டான். சின்ன ஷார்ட்ஸு கொடுக்குறதே பெரிய விஷயம். இது எங்கேருந்து ஒரு 10 பேர் பார்த்தாங்கன்னா பெரிய விஷயம் இந்த வீடியோ. ஓகே, ஆனால் இது ஹெல்த்தி ஃபுட்டு. யார் பார்க்குறீங்களோ இதை சமைச்சி சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். ஓகே, அலசி வச்ச அரிசியை அதில் மிக்ஸ் பண்ணிக்கொள்ள வேண்டும். அதையும் நல்லா வறுத்துக்கணும். ஒரு இது வதக்குனீங்கன்னா தான் நல்லா உதிரியாக வரும் ரைஸு. ஓகே, அப்புறம் என்ன பண்ணணுன்னா, அரிசியெல்லாம் அதில் ஒட்டிகிட்டு இருக்கிறதெல்லாம் எடுத்து அதில் போட்டுக்கணும். போட்டுட்டு திரும்பவும் வதக்கி கொண்டே இருக்கவும். ஓகே, நல்லா வதக்கவும். இந்த கொண்டக்கல்லை அவ்வளோ ரொம்ப நல்லது, அதனால் மிஸ் பண்ணாதீங்க. இது புது டிஷ்ஷு. தண்ணி ஊற்றிக்கோங்க. 2 டம்ளர் ரைஸ் அண்ணா 4 டம்ளர் தண்ணி. ஓகே, தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வைக்கவும். ஒரு வாட்டி கலரிட்டு குக்கரை மூடி வச்சிடணும். ஓகே, நல்லா ஒரு கலருங்க. அப்போ தான் அந்த உப்பெல்லாம் ஆட் ஆகும். சரியா? சூப்பராக இருக்கும். இது செஞ்சு பாருங்கள். அப்புறம் குக்கரை மூடிட்டு விசிலை போடவும். வெயிட்டு அதை போடணும். ஓகே, 3 சவுண்டில் ஆஃப் பண்ணிடணும். அப்புறம் சவுண்ட் வந்ததும் ஓப்பன் பண்ணிங்கன்னா அருமையான கொண்டக்கடலை பிரியாணி ரெடி. ஃப்ரைட் ரைஸ் கூட சொல்லலாம். தேங்க்யூ, பாய்.